பேட்டில் ஆஃப் இவோஜிமா 1945 ஆண்டு மார்ச் 26 அன்று பேட்டில் ஆஃப் இவோஜிமா என்ற முக்கியமான போர் முடிவடைந்தது. இது இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் நடந்த மிக கடுமையான போராட்டங்களில் ஒன்றாகும். ஜப்பானின் கட்டுப்பாட்டில் இருந்த இவோஜிமா தீவு அமெரிக்க படைகளால் கைப்பற்றப்பட்டது. இந்த தீவு பசிபிக் பெருங்கடலில் முக்கியமான இராணுவ நிலையாக இருந்ததால் இருதரப்புக்கும் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது. இந்த போர் 1945 பிப்ரவரி 19 அன்று தொடங்கியது. அமெரிக்க படைகள் தீவுக்கு இறங்கி தாக்குதல் நடத்திய போது ஜப்பானிய படைகள் அடிநிலைகளில் மறைந்து கடுமையாக எதிர்த்தனர். இதனால் போராட்டம் மிகவும் கடினமாகவும் இரத்த சிந்தலாகவும் மாறியது. ஜப்பானிய படைகள் இறுதி வரை போராடும் மனப்பாங்குடன் இருந்ததால் ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் கைப்பற்ற அமெரிக்கர்கள் மிகுந்த முயற்சி எடுத்தனர். இவோஜிமா தீவின் முக்கியத்துவம் அதன் விமான தளங்களில்தான் இருந்தது. இந்த தீவை கைப்பற்றுவதன் மூலம் அமெரிக்கா ஜப்பானை நேரடியாக தாக்குவதற்கு இடைநிலை தளமாக பயன்படுத்த முடிந்தது. மேலும் அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்களுக்கு அவசரமாக தரையிறங்கும் இடமாகவும் இந்த தீவு பயன்பட்டது. எனவே இந்த போரின் வெற்றி அமெரிக்க இராணுவத்திற்கு பெரிய முன்னேற்றமாக அமைந்தது. இந்த போரில் இரு தரப்பினரும் பெரும் உயிரிழப்புகளை சந்தித்தனர். ஆயிரக்கணக்கான அமெரிக்க மற்றும் ஜப்பானிய படை வீரர்கள் உயிரிழந்தனர். குறிப்பாக ஜப்பானிய படைகள் பெரும்பாலும் இறுதி வரை போராடியதால் அவர்களின் உயிரிழப்பு மிக அதிகமாக இருந்தது. இந்த போர் மனித இழப்புகளின் கொடூரத்தையும் போரின் கடுமையையும் வெளிப்படுத்தியது. முடிவில் 1945 மார்ச் 26 அன்று இவோஜிமா தீவு முழுமையாக அமெரிக்க கட்டுப்பாட்டில் வந்தது. இது பசிபிக் போரில் அமெரிக்காவின் முன்னேற்றத்திற்கு முக்கியமான கட்டமாக அமைந்தது. இந்த வெற்றி பின்னர் ஜப்பானின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு வழிவகுத்தது மற்றும் இறுதியில் இரண்டாம் உலகப் போரின் முடிவை நோக்கி நகர்த்தியது.